சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை வாக்கெடுப்பு நடத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது சட்டமன்றத்துக்கு உரிய ஒரு குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணிக்கையின் அடிப்படையில் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இதை காரணம் காட்டி இதுவே இதனுடைய வழக்கமாக இருக்கிறது, அதனால் இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்குறேன், தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அது மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறார்கள். நேற்றைய தினம் நடந்தது சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றார் இல்லையா? அப்படி அதிகாரம் இருக்கு என்று சொன்னால் மாநில முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் விதி எண் 56 என்ன சொல்லுதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கோரிக்கை அல்லது மானிய கோரிக்கையாக இருக்கட்டும், சிறப்பு விவாதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லுவதை கேட்டறிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பிறகு சபாநாயகர் வாயிலாக நாம் கோரிக்கை வைக்கிற போது அது முதலமைச்சரோ அல்லது அந்தந்த துறையின் அமைச்சர்களோ பதிலளிப்பார்கள். ஆனால் நேற்றைய தினம் அது நடந்ததா? நடக்கலை. இல்லை, நேற்றைய நிகழ்வு அப்படின்றது அதுவும் ஒரு சட்டமன்றத்தால் அனுப்பப்படக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவுக்கு மசோதா. இது கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பிச்ச மசோதாவுக்கும் பொருந்தும். இப்போ அந்த மசோதா மீது ஆளுநர் இதே மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறார். அப்படி என்றால் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் இல்லை, அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்றதுக்காக சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை விட்டு கொடுத்துருவீங்களா? ரெண்டு விஷயம். நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்காக இருக்கிறோம், ஆனால் அது சட்ட ரீதியாக நாம் சந்திக்க முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவது தானே ஒரு அரசாங்கத்தினுடைய முறை. அதுதானே ஏற்கனவே மசோதாக்கள் இப்படி நிலுவையில் இருக்கிறது. as soon as possible என்றால் அதற்கு கால நிர்ணயம் விதிக்கப்படவில்லை அரசியலமைப்பு சட்டத்தில். ஆகவே அதை காரணம் காட்டி 142 நாள் கழித்து நீட்டு விலக்கு மசோதாவையே திரும்ப அனுப்பினார்கள். அப்படி அனுப்பியதற்கு பிறகு மாநில அரசு அப்படி விட்டுருச்சா? நீதிமன்றத்தை நாடிச்சா இல்லையா? அதேபோல் இதை நாடி இருக்க வேண்டியது தானே என்பதுதான் அரசு தரப்பினுடைய வாதமா இருக்கிறத தாண்டி இல்ல இங்க இப்படித்தான் நடக்கும் அப்படின்னா எதிர்மறை தாக்குதலாக இறையாண்மையையும் அதனுடைய மாண்பையும் ஒவ்வொரு முறையும் போய் நீதிமன்றத்தில் தான் நிலைநிறுத்தணுமா? ஆளுங்கட்சிக்கு தான் அந்த இறையாண்மை இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிக்கு அந்த இறையாண்மை இல்லையான்னு கேட்கிறேன். எல்லாருக்குமே தான் இருக்கு. அப்ப நேற்று அது நடக்கலையா சார்?